கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 16/11/2024 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நிறைவு மாத்திரமே இவருடைய வாழ்க்கையில் இருந்து செயல்படும்படி நீர் செய்தருளும்படியாக ஜெபிக்கிறேன். தடைகள் எல்லாவற்றையும் மாற்றுங்க. எல்லா பொல்லாப்புக்கும் விலக்கி வர நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. என் தேவனுடைய மகிமையின் பிரசனம் இவரை சூழ்ந்து கொண்டு சகலத்திலுமே ஜெயிக்க செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் ஒரு செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் நிறைவு இவருடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படட்டும். ஒப்பாமுடைய அன்பின் பிரசனம் மாத்திரம் இவருடைய வாழ்க்கையிலிருந்து சகலத்தையுமே நன்மையாய் கொண்டு வரட்டும். 1 சாமுவேல் 30:8 சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று சொல்லி எழுதப்பட்டக்கூடிய வார்த்தையின்படி இழந்து போனது எல்லாமே இவருக்கு ஆண்டவரை நன்மையாய் வந்து சேருவதாக இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 16/11/2024 தேசத்தின் நன்மைக்காய் ஜெபிக்கும்படியாய் உம்முடைய சமூகத்தில் வருகிறேன். இந்திய தேசத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய கிருபை, உடைய கோலும் கைத்தடியும் தேசத்தை தேற்றுவதாக உடைய நிறைவானது தேசத்தில் இருக்கட்டும். அப்பா, வியாதிகளோ துன்பங்களோ துயரங்களோ தேசத்தில் வராதபடி நீர் வேலி அடைப்பீராக. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டுக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தின வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறோம். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.